வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கி உண்மையாக ஒரு கோயிலுக்கு கொண்டு தான் போகிறேன். இது எனக்கு அந்த கோயில் ஒரு வரம் என்று சொன்னேன்னா அவர் இன்றைக்கு இன்னத்தை விரோணும்னு சொல்லிக்கிறார் போல அடக்கி. ஏன்னா நான் போன வேறு, ஆனால் திடீர் வேறண்டு இந்த கொரோனாவால் சிவன் கோயில் என்னை அழைத்திருக்கிறேன். நான் வேறு இடத்துக்கு ஒட்டவாக்கு போனால் ஆனால் இங்கே சிவன் கோயில் கொரோனாவால் தாண்டி போகும்போது எங்களுக்கு அந்த இந்த சுவாமிகிட்ட போகணுமென்ற ஒரு எண்ணம் வந்துட்டு. ஆனால் பாருங்கள், இது பெரிய ஒரு கோயில். இதுதான் அந்த ஆலமரம். இந்த ஆலமரத்துக்குள்ள தான் அந்த வைரவர் இருந்தவராம் ஃபர்ஸ்ட்டு. இருக்கும்போது சிவர் ரூபன் அவர்கிட்ட சொன்னவராம் இந்த எங்கனவு கோயிலாக அமைக்க சொல்லி. ஆனால் இங்கே எல்லாம் டிக்கெட் $1. ஐயா சொல்கிறத கேளுங்க, இப்படி சொல்கிறாரு. எவ்வளவோ செல்வங்கள் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு ஆலயத்தை அமைப்பது என்பது அது பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தாதான் முடியும். கோயிலுக்கு வரதே புண்ணியம். இன்னைக்கு உண்மையாலுமே 2 விஷயம். நீங்க இந்த சுவாமியை பார்க்கணும்னு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இந்த சிவபெருமான், இந்த கோன்வாரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு அவரு ஆசைப்பட்டிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. என் கையால ஒரு பூசை பண்ணிக்கணும்னு அவரு ஆசைப்பட்டார். நான் இவரை பூசை பண்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு அந்த அமைப்பு இன்னைக்கு இறைவனை கொடுத்துருக்கான். நம்ம எல்லாரும் இந்த சன்னதியில் நிற்கிறோம். இந்த சிவரூபன் அந்த காணியை வாங்கி சுவாமியை வச்ச போது இது பூசை எல்லாம் நடந்தது. எப்படின்னா, அண்ணன் வரும்போது செய்வாங்க, குடும்பத்தார் யாரும் வந்தாங்கன்னா புள்ள வைப்பாங்க. இந்த காணியை வாங்குறதுக்கு முன்னாடியிலே இருந்தவர் தான் அந்த ஆதி வைரவர். இந்த வெளியில இருக்காரு வைரவர், மரத்துல இருக்காரு, ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். வெளியில அவருக்கு பூசை உண்டு இன்னைக்கு. அதனால அந்த சுவாமிக்கு உத்தரவு கேட்டுதான் இந்த கோவில்ல சிவலிங்க வச்சாங்க, நந்தியை வச்சாங்க, பிள்ளையார் வச்சாங்க, அமராட்சி வச்சாங்க, முருகனை வச்சாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு நினைவு இருந்தது, ஒரு ஆசை இருந்தது, இந்த கோவில் கட்டுமே. அப்ப என்ன பண்ணாங்க, சரி கட்டாரத்தில் 5வது உடனே சுவாமி பெரிய சாமி வச்சா ஒரு சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சுவாமியை ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கோவில் வச்சாச்சுன்னா நித்தியமணி பூஜை பண்ணுவேன். அப்போ ஒரு ஐயா தேவை பண்ணாங்க. அப்புறம் ஐயா வச்சு எல்லாம் பண்ணி இந்த கான்வார்ல ஒரு 150 குடும்பத்தார் நம்மளுக்கு தமிழக இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாக்காரங்க இருக்காங்க. 150 தமிழ் குடும்பங்கள் இந்த கான்வார்ல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 30 குடும்பத்தார் ரொம்ப ஈடுபாடு. அந்த 30லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் குடும்பம் தினமும் அந்த 10 வருஷத்துக்கு போது தங்க வீட்டுல என்ன செய்யறாங்க, ஒரு கடலை வச்சா கூட அந்த சுவாமி உடனே வைக்கணும்னு சொல்லி அது ஊர்ல தான் நடக்கும். நம்ம காணியில ஒரு சுகத்தை வச்சு கையோட வச்சு கும்பிடுவோம், ஒரு கல்லை வச்சு அந்த பிள்ளையார் வச்சு கும்பிடுவோம். அதுதான் நம்ம தமிழர்களோட வழக்கம். இயற்கையை கும்பிடுறதுதான் நம்ம தமிழ் சாமியோட நம்மளோட பழக்கங்கள். அந்த வகையில அவங்க செஞ்சதை நினைச்சதை மனசுக்குள்ளதை செஞ்சாங்க. வீட்டுல ஒரு கணவர் இருக்கிறதுக்கு அதான் சொல்லுவாங்க, அந்த கூட்டாலாம் இருக்கு. வீட்டுல ஒரு கணவர் இருந்தா அந்த ஒரே நாளா கட்டினாங்களா, சிவனுக்கு கொண்ட கட்டினாங்களா, பிள்ளையார் கொண்ட கட்டினாங்க. அப்ப நம்மளோட எதிர்த்தாங்க மந்திரத்துக்கு சுவாமி வருவார்னா பரமேஸ்வரா நீ பாட்டு சொல்லி அன்புக்கு தான் சுவாமி கேட்டுருவார். ஏன்னா நீ என்னதான் நம்ம பாட்டு பாடினாலும் மந்திரம் சொன்னாலும் நான் அன்போட மனசார செய்யும் போது சுவாமி அந்த இடத்துக்கு வருவார். அந்த வகையில இந்த கான்வார்ல சிவபெருமான் அமைச்சிருக்கார். உங்களுக்கே தெரியும், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. சிவானந்தன் சொல்லிட்டு ஒரு 40 நாள் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் நல்ல விதமா இந்த கோயிலுடைய திருவிழாவும் நல்ல விதமா நடந்தது, பிரம்மாண்டமா. எல்லா ஊர்லயும் திருவிழா நடக்கும்.
அஷ்டமி பூஜை. இந்த கோவில்ல ஒரு மாசமும் சங்கடகர சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி, முருகனுக்கு கார்த்திகை, பௌர்ணமி அம்மனாட்சிக்கு 2 பிரதோஷங்கள், இதெல்லாமே இங்க விசேஷம் நடக்குது. அஷ்டமி உண்டு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துல 6 அபிஷேகம் தான் பெரிய சிவனுக்கு. 4 வெள்ளிக்கிழமை அபிஷேகம், 5 மணிக்கு அபிஷேகம். நீங்க 5 மணிக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய சிவனுக்கு மேல பால் எடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஐயா வேலை செஞ்சு அப்படியே பண்ணுவாங்க. அது மாதிரி பிரதோஷத்துல 4 மணிக்கு பூஜை. இதுதான் இங்க உள்ள விசேஷம். ஆடி அமாவாசை இந்த கோயிலோட தீர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி கொடியேறி 10 நாள் திருவிழா, 8ஆம் நாள் சப்பரம், 9ஆம் நாள் வந்து தேர், 10ஆம் நாள் தீர்த்தம். இப்படிதான் இங்க வழக்கங்கள். இங்க மீதி பூஜை பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜை பார்த்தீங்கன்னா நவராத்திரி இங்க ரொம்ப விசேஷமா செய்யலாம்னு சொல்லி நடந்தது. இந்த வருடம் நல்லா சிறப்பா செய்யலாம்னு சொல்லி சிவான முடிவு பண்ணி பொருட்கொள்ளலாம் கொடுக்குறாங்க. நல்லா நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில்ல அன்னதானம், இந்த நீங்க ஊர் இந்தியாலாம் வந்துருக்கீங்க. சிதம்பரம் பக்கத்துல நெய்வேலிக்கு ஒரு ஊருக்கு, வடலூர்னு ஒரு ஊருக்கு, காமலிங்க சுவாமி ஒருத்தர், அவருக்கும் ஆர்வனாளருக்கும் பிடிக்காது. அது வேற பிரச்சனை கேஸ் எல்லாம் நடந்தது சென்னையில. அது ஆர்வனாள சுவாமிகளுக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. இங்க ஒரு அருட்பான ஒன்று எழுதினாங்க, அவங்க மருட்பான ஒன்று எழுதினாங்களாம். அந்த காலத்திலே கோர்ட்டு கேஸ் நடந்ததான் சென்னையில. அது மாரி அந்த ராமலிங்க சுவாமிகள் ஏற்றி வச்ச அந்த அன்னதான கூடத்துல அந்த அடுப்பு அணையாது. இன்னைக்கு நீங்க உள்ள போய் பார்க்க அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் நம்ம உள்ள அடுப்பு எரியும். அது என்னவோ இறைவனுடைய அருள். அன்னதானம்ங்கிறது வயிறார நீங்க எனக்கு எவ்வளவு தட்டில் போடுங்க, எனக்கு 10,000 அம்மா 10 ரூபா போட்டாங்கன்னா அம்மா ஒரு 20 ரூபாய் எல்லாம் போடுறாங்க, 10 ரூபா போட்டுருக்காங்க, இன்னொரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுதானே இயற்கை, மனிதனுடைய இயற்கை. அதானே நீங்க வயிறார சாப்பாடு கொடுங்க, அம்மா எனக்கு போதும்னு சொல்லக்கூடிய இந்த வயிறார சாப்பாடு பண்ணலாம். அந்த அன்னதானத்தை நீங்க இறைவனோட அருளால கணக்கே பார்க்க. நீங்க 100 பேர் வந்தாலும் நேற்று 70-80 பேர் வந்தாங்க. நாங்க 50 பேர் சொல்லிட்டோம். திரும்பி கூட தண்ணி வச்சுக்கிட்டே இருந்து சாதத்தை போட்டு காட்டும், யாரையும் விட்டுல. அதனால இது எல்லாமே புண்ணியங்கிறது சொல்லுவாங்க. தர்மகாரியங்கள் இதெல்லாம் புண்ணியங்களும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல. ஏதோ நம்ம இயற்கை செய்யறதுனால இந்த ஊருக்கு வந்துட்டோம். எல்லாரும் நல்லதோ கெட்டதோ இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், இருக்க போறோம். சுவாமியோட அனுகிரகம் நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உணவு மாறிக்கிறோம், சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். கொஞ்சம் விண்டர் இல்லாம இருக்கு சௌரியம், விண்டர் வந்ததுன்னா என்ன பண்றது வந்தாச்சு. மாதிரி இந்த இன்னும் இந்த பூஜைக்கெல்லாம் நீங்க வர்றதே புண்ணியோடு நான் நினைக்கிறேன். உண்மை. நீங்க வாங்க, தயாரா இருக்கும் போது, நேரம் இருக்கும் போது கோயில் வந்து போங்க. ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்படிதான் இருந்தோம். சாயந்தரம் ஆனா கோவில், காலத்துல ஆனா பொழுது விடுதல் பூஜை நிறையா போச்சுக்கோ. இங்க ஊர்ல வீதி வச்ச முடியாது இந்த ஊர்ல எல்லாம். ஆனா நான் போகும்போது ரைட்ல பார்த்து போறேன். டெட்டி தான் சத்திரம் கோயில் கூட தான் பார்த்தது. என்ன கேட்பான், சரி ஜாலியாக போறது ஏதோ போறாரு அப்படின்னு நான் மாத்திக்கவே இல்லை. இங்க உள்ள குடும்பமே வச்சுக்கிறாங்க சில பேர். ஏன்னா சூழ்நிலை இருக்கு. வீட்டுல இருக்கும்போது குடும்பம் வச்சுக்கணும். ஏன்னா குடும்பம் வச்சுக்கிட்டா அவருடைய ஆயுஷ் இருக்கு. அவர் ஆயுஷோட இருந்தாலும் நீங்க சூழ்நிலையா இருக்கலாம்ல. அது வேணா நிறைய சாப்பிடுறேன். மூக்கு குதிக்கிறோம், அம்பாலாம் இடது மூக்கு குதிக்கலாம். மூச்சு காத்து ஆண்கள் மேல, மனைவியோடைய மூச்சு காத்து ஆண்கள் மேல வர, கணவன் மேல வரும்போது ஆயுள் குறைவான். இந்த பவுன் கலந்து காத்து கணவன் மேல வரும்போது ஆயுள் விருத்தின்னு சாஸ்திரம் சொல்லுது. வெட்டி போட்டுருவோம். அந்த காலத்துல போட்டுருந்தாங்க, வெட்டி போடுவோம். பாட்டி காலத்துல போட்டுருந்தாங்க. வெட்டா மாறி போச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் இன்னும் மாறி போயிடுது. நம்ம பேரோட பேசினா தமிழ்லேயே பேச மாட்டேங்குது, தாத்தா பாட்டினா யாருக்கு கேட்குது, அப்படி ஆடுது. இன்னும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் இன்னும் மாறிடும். உலகம் இருக்க போகுது. அதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. நம்மளும் அதோட இயற்கையாக ஓடிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் நல்லா இருக்கோம். கோவிலுக்கு தர்மகாரியங்கள் தான் செய்யுங்க. இந்த ஊர்ல இருக்கிற கோயில்களுக்கு நிறைய செய்யுங்க. எல்லாரும் வாங்கன்னு கேட்டுக்கிறோம். இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில். உங்களுக்கு எல்லாரும் மனசுக்கு ஒரு நிறைவே தரக்கூடிய இடம். அதனால எல்லாரும் வாங்க, சந்தோஷமா மத்தியான பூஜையை செஞ்சுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு. சீக்கிரமா பண்ணிடுற பூஜையை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் டயத்துக்கு சாப்பிடுறவங்க. அதனால 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கணும். நல்லதுதான். அது நாங்கள் எதிர்பார்க்காம போனாங்க சுவாமிக்கு. அப்போ ஐயாவே சொன்னாங்க, இந்த கொரோனா சுவாமி வந்து கூடுதலாக வந்து அழைக்கிறது கூடன்னு சொல்லி நீங்கள் வெறும் 1 மணி உண்மையாக எனக்கும் தான் அதில் நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த சுவாமியை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த வெண்ண தேசங்களில் சுவாமிகள் இருக்கிறார்களெல்லாம் தனியாக அப்படி ஒரு காடுகளுக்கு இருப்போம் அப்படி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கின்றது. அதோடு நான் இங்கே போகும்போது அங்கே உள்ளவர்கள் உண்மையாக ஒரு பண்பாடானவர்கள். அங்கே வரும்போது ஒவ்வொரு மக்களையும் வந்து அரவணைத்து
சாப்பிட்டுட்டு போங்க. ஆனால் வந்து அவ்வளவு அன்பாக இருக்கின்றார்கள். அங்கே உள்ள ஐயாக்கள் இருந்தாலும் சரி அல்லது யார் இருந்தாலும் சரி, அந்த அந்த இடத்துல அந்த கோயிலுக்குள்ளேயே பாருங்க இவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த ஒரு பூ கூட கீழே விழாமல் அதை மிதிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அதை எடுத்து கொண்டே போடுங்கன்னு சொல்லி ஐயாவே உடனே சொல்லி போடுவார். ஆனால் இந்த கோயிலுக்கு எந்த நேரம் விரோணும்னு சொல்லி இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இங்கே இருந்தேன். நான் இருக்கும்போது எங்களோட மகன் வந்து கூப்பிட்டு கொண்டு இருந்தேன், வாங்க போவோம். ஆனால் எனக்கு இதை விட்டுட்டு வேற விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து இது வந்து ஒரு அதுலேயே இருக்கணும் போல இருந்து பாருங்க. வயசு போனதுவே எல்லாம் பாருங்க, இவர்களை எல்லாம் அழைத்திருக்கின்ற பாருங்க. இவர்களுக்கு எத்தனை வயசு. இந்த அம்மா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.